அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் டிவிகேவின் கைக்கூலியாக செயல்படுகிறாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இதே கேள்விதான் எழுந்து வருகிறது. தற்பொழுது நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரு சி.வி. சண்முகம் தான் முழு முதற் காரணம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்களுக்கும் 2 தொகுதி பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் திரு சி.வி. சண்முகமும் திரு விஜயபாஸ்கர் அவர்களும் திரு எஸ்.பி. வேலுமணியும் அவர்கள் கண்ட்ரோலில் இருந்த அனைத்து மாவட்டங்களையும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு காமிச்சிடறோம், நாங்கள் பிடுங்கி காமிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொகுதியும் வாங்கினாங்க. நீங்கள் சொன்ன வேட்பாளர்களை தான் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார். அந்த வேட்பாளரை நீங்கள் என்ன மாதிரி ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மயிரும் பிடுங்கலை. இதுதான் உங்களுடைய நிலைமை, இதுதான் உங்கள் திறமை, நாங்கள் ஜெயிச்சிடுவோம், நாங்கள் கிழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் முடிந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்களா? பொதுக்குழுவை கூட்டுவோம். அதுக்கு முதல்ல என்ன கேள்வி வரும்? ஒரு தொண்டனா உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் தொகுதியில், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டால் ஒரு மயிரும் கிடையாது, எதையும் கிழிக்கல. ஒரு சின்ன 2021 நீங்கள் விழுப்புரம் தொகுதியில் தோற்று போகிறீங்க. யாருக்கிட்ட தோற்று போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த திரு லட்சுமணன் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகச்சிறப்பாக கட்சி பணியை செய்து வந்தார். மிகப்பெரிய கொடி கம்பெல்லாம் கட்டினார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் நல்லா செய்து வந்தவரை உங்களுடைய ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் திமுறாலும் அவரை ஓரங்கட்டி திமுகவுக்கு போக வச்சுட்டு யாரை ஓரங்கட்டினீங்களோ கர்மா பாருங்கள் எப்படி வேலை செய்யுது. அவரை எதிர்த்து நின்று அவர்கிட்டயே தோற்று போகிறீங்க. இதுதான் கர்மான்றது. அன்றைக்கி நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் அன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிச்சு முடியல. 2023 ராஜ்யசபா சீட்டு வந்த ஒரு சீட்டை வாங்கி ராஜ்யசபா எம்பியாக இருந்துட்டு, அதான் நீங்கள் தான் பதவி இல்லாமல் இருக்க மாட்டீங்க இல்லைங்களா? ராஜ்யசபா எம்பியாக இருந்து 2026 அந்த விழுப்புரம் தொகுதியில் நின்னா தோற்றுருன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இந்த தொகுதி மயிலம் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா பாமக கிட்ட இருந்தது. இந்த பாமக கிட்ட இருந்து நீங்கள் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இந்த தொகுதியை வாங்கினீங்க. இந்த தொகுதியை வாங்கி நீங்கள் மட்டும்தான் ஜெயிச்சிங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளில் 1-2 தவிர்த்து வேறு யாரும் ஜெயிக்கலை. சுற்றி உங்களுக்கு இருந்து அவ்வளோ பெரிய கெட்ட பேர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருந்தீங்க, பொதுக்குழு செயற்குழு கூட்டணும். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சதுக்கு முதற் காரணம் பாமக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க வட மாவட்டங்களில். ஏற்றுக்கிறேன் ஐயா, நீங்கள் சொன்னது ஏற்றுக்கிறேன். ஒரு உண்மையான ஆண்மகனாக இருந்தால் நீங்கள் வடக்கு மண்டல தளபதி நாங்கள் தான் பிடுங்கி தீர்த்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அப்போ இவ்வளோ நாள் கட்சியை வளர்த்தது நீங்கள் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க வடக்கு மண்டல தளபதியா? கேள்வி எழுணும் இல்லையா? பாமகவால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது, நீங்கள் தான் வடக்கு மண்டல தளபதியாச்சே, நீங்கள் தான் கட்சியை வளர்த்தவராச்சே. விழுப்புரம் மாவட்டத்தில் கூட உங்களால் கிழிக்க முடியல அப்படின்னா வேறு எந்த தொகுதியில் நீங்கள் கிழிச்சிங்க? அதுக்கு பதில் இருக்குதா? செயற்குழு பொதுக்குழு கூட்டுறோம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் யார் அதில் செயற்குழு உறுப்பினரா, இல்லை பொதுக்குழு உறுப்பினரா, நீங்கள் மாவட்ட கழக செயலாளரா, இல்லை ஒன்றிய கழக செயலாளரா? வெறும் அடிப்படை உறுப்பினர். அடிப்படை உறுப்பினருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவிலோ செயற்குழுவிலோ பங்கேற்கும் அதிகாரம் கிடையாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழுமுதற் காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்தது மே 4. அன்னிலிருந்து இன்னைக்கு வரலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பட்ட இன்னல்களும் மன உளைச்சல்களும் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னைக்கு வரலும் அந்த மன உளைச்சல் இருக்கிறோம். நீங்கள் பண்ண ஆட்டம் வேசி ஆட்டம், கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் கிடையாது. ஜெயிச்சுட்டு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை போயிட்டு யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் மேலே போய் ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்க. எம்எல்ஏக்கெலாம் பாண்டிச்சேரியில் தக்க வச்சிங்க. அன்றைக்கி எடப்பாடியார் வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிலையில் இருப்பேன், ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் ஓடுறவன் எவனாவது அந்த மாதிரி பேசுவானா? சேரை தூக்கி அடிச்சிங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எடுக்கும்போது கீழே வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட ஏற்றுக்க மாட்டான். இன்னைக்கு புதுசாக வந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு அவன் நம்மளை மற்றும் பலர் அப்படின்னு சொன்னால் அவன் காலில் போய் விழுந்தீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு 25 பேரை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முதல்வராக பொதுப்பேற்றிருக்கிறாரு. அவருக்கு தான் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஒரு கட்சியில் இன்னொரு பிரிவாக பிரிந்து வந்தவங்களை போய் தனியாக பார்த்து குதிரை பேரம் நடத்தி சோப்பா வர வச்சு உங்களுக்கு என்ன ஆசை வார்த்தை கூறி உங்களுடைய ஆதரவை வாங்கிட்டு நீங்கள் நடுத்தரில் நின்னீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நியமித்த கொறடா உத்தரவை மீறி அவர் கண்ணெதிரில் நீங்கள் இந்த அரசுக்கு வாக்களித்தீங்க. ஆதரத்து மந்திரி பதவி வாங்கிட்டீங்களா? வாரிய பதவி வாங்கிட்டீங்களா? கொடுப்பான், வாயிலே தான் தூக்கி கொடுப்பான். அப்படி தான் இருக்குது உங்களோட நிலமை. ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் கிடைக்கல. யாருன்னே சொல்லாமல் விமர்சித்தான், அவன்கிட்ட போயிட்டு அவனுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. நீங்கள் நடுத்தரில் நின்னீங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மன்னிப்பு கடிதம் வாங்கி உங்களெல்லாம் மன்னித்து விட்டார். இல்லைன்னா இந்த 21 பேருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலி ஆயிட்டு வந்தாவது விசுவாசமாக இருந்தீங்களா? இதுவரையிலும் விசுவாசமாக இல்லை. நீங்கள் கட்சியை வளர்க்குறேன், நீங்கள் கட்சிக்காக உழைத்தேன், நான் கட்சியை வளர்க்கறதுக்காக அடுத்த தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும். உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாகவோ இல்லை நீங்கள் ஏதாவது இவ்வளோ பதவி சுகங்களை அனுபவித்தாரோ என்ன பண்ணணும்? உண்மையாக கட்சி மேலே அக்கறை இருந்தால் கழக பொதுச் செயலரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இப்படியெல்லாம் செய்யலாம், இது செய்யலாம்னா அவர் என்ன ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? பெரிய மயிறு மாதிரி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டா சரியாக போயிடுமா? இந்த ப்ரெஸ் மீட்டு அடுத்த கட்சிக்கு கேவலம் பேசுகிறப்பான வேலையை தான் பார்க்குறீங்க. இன்னொன்று, இந்த பாமகவை உயர்த்துவதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அவங்க வேலை செஞ்சாங்க, ஓகே. அப்போ நீங்கள் வடக்கு மண்டலத்தை நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. தனி ஆவர்த்தனம், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தனி ஆவர்த்தனம் பண்ணுறதுலாம் ஒரு கட்சியில் கிடையாது. ஒரு கழக பொதுச் செயலர் நியமிக்கப்பட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் நாமெல்லாம் ஆள். நீங்கள் ஒரு சாதாரண முன்னாள் அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கி அந்த மாவட்ட கழக செயலாளர் கூட கிடையாது. எந்த பதவியுமே உங்களுக்கு கிடையாது. எம்எல்ஏ பதவி என்பது புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் போட்ட பிச்சை. எப்படின்னு கேட்குறீங்களா? சீட்டு கொடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் செலவுக்கு கொடுத்து இந்த ஆதரவு கொடுத்த போதும் மன்னித்து ஏற்றுக்கொண்ட காரணத்தால் நீங்கள் இன்றைக்கி மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வருகிறீர்கள். இல்லைன்னா எக்ஸ்எம்எல்ஏ, அவ்வளோதான். நீங்கள் நன்றி தெரிவிக்க போகும்போது உங்களுக்கு எந்தளவு ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மக்கள் சொல்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இன்னொன்று சொல்கிறாங்க, திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறதா வதந்தியை கிளப்பி விட்டீங்க. ஒரு சவுக்கு சங்குன்ற பிஸ்கெட் போட்ட நாயை வச்சுக்கிட்டு நீங்கள் 2-3 நாளாக பண்ணுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவனுக்கு பாதுகாப்பாக அரணா நின்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒருவேளை சோறு போட்டால் கூட அந்த நாய் விசுவாசமாக இருக்குது. அந்த நாய்க்கு நீங்கள் பிஸ்கெட் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உங்களையே யாரான்னு கேட்குற அளவுக்கு அவன் பண்ணிவிடுவான். இவ்வளோ பண்ணிட்டோம், கட்சி இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு டெய்லி கேலி கூத்தா இந்த ப்ரெஸ் மீட் நடத்தி இன்றைக்கி இப்போ ஆரம்பிச்சிங்களே, இது ஒரு தொண்டனா யாராவது ஏற்றுக்குவேனா? கழகம் ஒன்றாக இருக்கணும், எல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே திருப்பானந்தாள் ஒன்றியத்தில் மகேந்திரன் இறந்து போனார். கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கா உங்களுக்குலாம்? அவர் இறந்தது எந்த ஒரு பதவி சுகத்தையும் அனுபவிக்காமல் அவர் சட்டமன்ற உறுப்பினரா, இல்லை நாடாளுமன்ற உறுப்பினரா, இல்லை அவங்க குடும்பத்தில் யாருனா பதவியில் இருந்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. உண்மையான தொண்டன்ற காரணத்தால் அவர் தன்னுடைய உயிரை நீர்த்து கொண்டார். உங்களை மாதிரி துரோகிங்களால் தான். நீங்கள் செய்த அந்த கேடுகட்ட வேசித்தனத்தால் இன்றைக்கி ஒருவர் நாம் எழுந்து இருக்கிறோம். இனிமேலும் நீங்கள் உங்களை கட்சியை விட்டு நீக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. தயவு செஞ்சு போகிறதா இருந்தால் போயிடுங்க. திருமாவளவன் அவர்களை முதல்வராக ஆக்கணும், அதற்காக எடப்பாடியார் ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்களே. ஒரே ஒரு சின்ன கேள்வி தான். நீங்கள் சார்ந்த மாவட்டம், நீங்கள் வகித்த பதவியை மாற்று சமுதாயத்தை சேர்ந்த திரு பசுபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மிகச்சிறப்பாக, உங்களை விட மிகச்சிறப்பாக கட்சியை ஒருங்கிணைத்து தன்னுடைய கழக பணியை செய்து வருகிறார். நீங்கள் அவ்வளோ பெரிய ஞானியாகவும் இல்லை மற்ற சமூகத்தை ஏற்றுக்கிற பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மாவட்ட கழக செயலாளரை சந்தித்து ஆதரவு கொடுத்துருக்கணும். அவர் எதிர்த்து தானே அரசியல் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றியும் இல்லை உங்களுடைய பின்புலம் பற்றியும் எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, வேண்டாம், ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு பல்வேறு நிலைகள், பல்வேறு ஆதாங்க இருக்குது. அந்த கட்சி இந்த நிலைமையில் இருக்குதுன்ட்டு தயவுசெய்து நீங்களாம் போகிறதா இருந்தால் போயிடுங்க. கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. எம்எல்ஏ பதவி ரிசைன் முடியாது. நீங்கள் மறுபடியும் ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான். அரசியல் அனாதை ஆக்கப்பட்டு விட்டீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்றவர்கள், அதாவது நேருக்கு நேர் எதிர்த்தவர்கள் என்று வேறு துரோகிகளாகவே கூட இருந்து குழிப்பொறுத்தவர்களோட அரசியல் வாழ்வு அஸ்தமனம் போகிறது. அங்கே உங்களை கட்சி பேர் சொல்லி கூட கூறாமல் மற்றும் பலர் அப்படின்னு சொன்னால் அவன் காலை போயிட்டு நக்கி குடிக்கிறதா தான் போயிட்டு குடிங்க. திரு சி.வி. சண்முகம் அவர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிவிட்டு இந்த கட்சியை விட்டு போயிடுங்க. நன்றி. மீண்டும் வரவாதீர்கள். நன்றி.